ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெதர் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ளை ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். சேம் அதே மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்ம வந்து அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நம்ம எப்பவும் போல் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் வந்து சேம் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி 3 லைன்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச்சுக்கு வந்து சென்டர் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இந்த ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான் வரும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டர் லைனுக்கு கொண்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு குட்டி லாக் போட்டுக்கிறோம். அப்படியே வந்து சைடில் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம ஃபஸ்ட்டு அந்த எவ்வளோ அளவுக்கு ஸ்லாண்டிங்காக அதாவது சைடாக வந்து லைனை வந்து கொண்டு போகிறோமோ அதே மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கொண்டு போகணும். ஒரு இடத்துல சின்னதாகவும் இன்னொரு இடத்துல கொஞ்சம் பெருசாகவும் விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இந்த சென்டரில் விடுற கேப்புமே அதே மாதிரி தான். நீங்கள் வேணும்னா மார்க் பண்ணிவிட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மார்க் பண்ணலை, அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு போகிறேன். ஒரு செயின் போட்டுட்டு மறுபடியும் வந்து கிராஸாக கொண்டு வந்துட்டு லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சு, அங்கே வந்து அப்புறம் சென்டர் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் ரைட் சைடு வந்து போயிட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து எப்படி ரிவர்ஸில் இழுப்போமோ அதே மாதிரி இழுத்து மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடியும் வந்து ஒரு செயின் போடுறோம். அந்த செயின் வந்து ஸ்டார்டிங்கில் எந்த அளவில் வந்து செயின் வந்து நம்ம போடுறோமோ அதே மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த செயின் வந்து நம்ம கொண்டு போகணும். நம்ம எங்கேயாவது கொஞ்சம் கேப் அதிகமாக விட்டாலும் சரி, இல்லை ரொம்ப ஸ்மாலாக விட்டாலுமே சரி, வந்து அந்த டிசைனோட லுக் வந்து நமக்கு கரெக்டாக வராது. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கொண்டு போங்க. நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்குன்றதுனால நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட ஃபஸ்ட்டு கிளாஸில் வீடியோஸ்லேருந்து எல்லா வீடியோஸுமே இருக்கும். மெட்டீரியல்ஸ் வீடியோ, ஸ்டிச்சஸ் வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து 1 பை 1 நம்ம கிளாஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். இப்போது சேம் மெத்தடில் வந்து நான் கொண்டு போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நமக்கு ஃபெதர் ஸ்டிச்சோட பேசிக் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதும் அதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம பீகாக்கோட தோகை, அதாவது பீகாக்கோட தோகையை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும் அதெல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் நம்ம இப்போயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வந்து இழுத்து ஸ்டிச் பண்ண நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நம்ம ஃப்யூச்சரில் வர எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம பீகாக்கோட ஃபெதர்ஸ் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம் கிராண்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்து. அதனால் இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த நீடில் ஹேண்ட்லிங்கும் த்ரெட் ஹேண்ட்லிங்கும் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறது. இந்த ஸ்டிச்சுக்குமே வந்து சைடில், அதாவது நம்ம லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பண்ணிட்டு வரோம் இல்லையா, அந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பீட்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸு எது வேணாலும் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். நம்ம இந்த ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடத்துல தனியாக கூட சிங்கிளாக கூட வந்து பீட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அந்த டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். நம்ம சிங்கிள் பீட்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோஸ் வந்து இப்போது சீக்கிரமாகவே வரும் நமக்கு. அந்த கிளாஸஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் சில்க் த்ரெட் வந்து நல்லா குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணுவீங்க. கொஞ்சம் லோ குவாலிட்டி த்ரெட்டு அந்த மாதிரி த்ரெட்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து பிரிஞ்சு போகும். நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த த்ரெட்டுமே வந்து கொஞ்சம் பிரிஞ்சு தான் போகுது எனக்கு.
நம்ம த்ரெட் வாங்குகிற குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம பண்ணுற ஃபினிஷிங் வந்து வரும் நமக்கு. அதனால் த்ரெட்டு வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்குங்க, குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போது சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சை ஒரு டிசைன்ஸில் கூட வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சை பீகாக் ஃபெதருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. எந்த ஒரு டிசைன்ஸ் வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். நம்ம ஒரு டிசைனையும் வந்து க்ரியேட் பண்ணும்போது தான் தெரியும் எந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கே வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து உங்கள் க்ரியேட்டிவ் தான் அது. நம்ம பேசிக் வந்து கற்றுக்கிட்டா நம்ம க்ரியேட்டிவ் வச்சு தான் நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். நம்ம ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸ் மட்டும் வச்சு அவங்க பண்ணுற டிசைனே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி க்ரியேட்டிவ் இருக்கும் இல்லையா? அதனால் நீங்களும் உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்களும் டிசைன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.